தமிழகத்துல ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,000 ரூபாய் கடன் சுமை இருக்கிறதா வெள்ளை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்க கடன், அதற்கான வட்டி போன்ற விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கைய அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டிருந்தாரு. அதன்படி தமிழகத்துல தனிநபர் ஒருவர் மீதும் 1,28,000 ரூபாய் கடன் சுமை இருக்கிறதா அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாநிலத்தோட ஆண்டு வட்டி சுமை 2021ல 41,564 கோடியா இருந்த நிலையில 2026ல 67,050 கோடியா உயர்ந்திருக்கு. மாநிலத்துடைய சொந்த வரி வருவாயில 34.8% மேல வட்டி செலுத்துவதுக்கே போகுது. மாநிலத்தோட நிதி நெருக்கடிக்கு முக்கிய காரணமா வட்டி இருக்கு. ஜிஎஸ்டி, பெட்ரோலிய வரி மற்றும் மதுபான வரி போன்றவற்றில முறையான மேலாண்மை இல்லாததால ஆண்டுக்கு 51,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்குன்னு வெள்ளை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு.